ஆஃபீஸ் போகாம லீவ்ல இருக்கப்போ கிடைக்கிற ஆனந்தத்தை 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதோட பெரிய ஆனந்தம் இது என்னடா வாழ்க்கை சீரிஸோட 13வது எபிசோட். வழக்கம் போல விளக்க வேண்டிய பல்லெல்லாம் விளக்கிட்டு வெகு நாட்களா துவைக்காம இருந்த பெட்ஷீட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு துவைக்கலாம்னு மாடிக்கு போனா பெங்களூர் வானத்திட்ட இருந்து இன்னைக்கு நான் ஒன்னு கத்துக்கிட்டேன். அது என்னன்னா எப்பயுமே சில்லா இருக்கணும். தத்துவம் சொன்னதெல்லாம் போதும் தற்கொலை வந்த வேலையை பாருன்னு மைண்ட் வாய்ஸ் சொல்ல என் மூஞ்சி மாதிரி அழுக்கா இருந்த துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு எனக்கு மட்டும் தான் அப்படி ஆகுதான்னு தெரியல. அது என்னன்னா மாச கடைசி ஆகும்போது கரெக்டா எல்லா பொருளுமே தீந்துருது. அதை வாங்கலாம்னு கடைக்கு போனோம்னா என் பேங்க் பேலன்ஸே காலி ஆயிருது. அப்படிதான் நேத்து இந்த சர்ஃபெக்சல் லிக்விட் வாங்கலாம்னு போனேன். அங்க போய் ஒவ்வொன்றா ஞாபகம் வர பிரிண்டர்ல இருந்து பில்லு வெளியே வர்றதை பார்த்து என் இதயத்துல இருந்து ரத்தமே வந்துருச்சு. சரி கவலையில காலை உணவு கண்டுக்காம ஓடக்கூடாங்கிறக்கா இட்லிக்கு இன்டர்மிஷன் விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை முருகலா ஒரு வடையை வச்சு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட ஒரு டீயை குடிக்கலாம்னு போனா ஒரு சிப் எடுத்து வாயில வச்சோன்னு இந்த கண்ணே கம்ப்ளீட்டா ஓபன் ஆகுது. என்ன மாதிரி டீ குடிச்சாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டை மறக்காம கமெண்ட்ல டேக் பண்ணி விடுங்க. ரூமுக்கு வந்து ஒரு குளியல போட்டுட்டு பிரச்சனை மாதிரி என்னடா பெட்ஷீட் என் உடம்பு சுத்தி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. பக்கெட் இல்லாதனால அப்படி சுத்தி எடுத்துட்டு வர வேண்டியதா போச்சு. காலையில தான் கங்க்ராச்சுலேட் பண்ண இந்த வானத்தை சில்லுன்னு இருக்கிறதுக்கு இப்ப மதியானம் பார்த்தா மண்டைய பொளக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில். நீங்க மட்டும் சுத்தி சுத்தி சாப்பிட்டு ஸ்டொமக் நிரப்புறீங்களே, எங்களுக்கு அந்த கடையை கண்ணில் காட்டுங்கன்னு பாய்ஸ் சொல்ல காசை காட்டுங்க தம்பி நான் கடையை காட்டுறேன்னு நான் சொல்ல உடனே அவங்களும் எடுத்து சரி வாங்க தம்பின்னு சொல்லி சல்லுன்னு கிளம்பிட்டோம் சாப்பிடுறதுக்கு. கடை பேரை பார்த்தோன்னே ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்றவங்க மைண்ட் வாய்ஸை விட அங்க கடையில நிக்கிற கூட்டத்தோட வாய்ஸ் தான் எனக்கு அதிகமா கேக்குது. ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரமா வெயிட் பண்ண வைக்கிறீங்களா டென்ஷன் ஆக இந்த குழந்தை கியூட்டான ரியாக்ஷன் காட்டி என்ன கூல் பண்ணிருச்சு. 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வந்ததுனால ஒரு வீடியோ எடுக்க கூட பொறுமை இல்ல. ஒருத்தன் ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எந்த அளவுக்கு பசியில இருந்தோம்னா வந்த மட்டன் சிக்கன் எல்லாம் வயலன்ஸ் தெறிக்க பிரிச்சு மேஞ்சாச்சு. லெவல்ல தான் ஹாப்பி எண்டிங் இல்ல. சாப்பாடுல இருக்கட்டும் 2 டெசர்ட் வாங்கினா டெசர்ட்னா ஒட்டகம் இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒட்டகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா டேஸ்ட் பயங்கரமா வயிறு நிறைய சாப்பிட்டு வரட்டா மாமே டூர்னு ட்ரெயினை பிடிச்சி சாப்பிட்டு சரிக்கிறவங்களாட்டி சல்லுன்னு போய் ரூம்ல உட்காந்துடலாம்னு பார்த்தா வந்தோடனே வாட்டர் டேங்க் ஆஃப்லோட் பண்ணி நைட் லைட்டா சாப்பிட்டா போதுன்னு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைய மாதிரி ஜாலியா வைப் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.